இதுவரை பாலக்கோடு தொகுதியிலே எத்தனையோ கூட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த தொகுதியில் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. இது பொதுக்கூட்டமா அல்லது மாநாடா? இவ்வளவு எழுச்சியோடு அதே வேளையில் இவ்வளவு பாசத்தோடு நடக்கின்ற இந்த கூட்டம், இதுதான் இரத்த பாசம். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவருக்கும் இவ்வளோ தம்பிகளும் தங்கைகளும் கிடையாது. எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட தம்பிகளும் தங்கைகளும், லட்சம் கிடையாது, கோடிக்கணக்கான தம்பிகளும் தங்கைகளும் பாசத்தோடு என்னுடைய சகோதரிகள் தாய்மார்கள். அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இங்கே இன்று என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருமைமிக்க பாலக்கோடு நகரத்தில். 100 நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கின்றேன். அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து தமிழ்நாட்டின் வடகோடி கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாட்டின் தென்கோடி கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதி நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டம், தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு சென்று என்னுடைய 100 நாள் நடைபயணம் இறுதி நிகழ்ச்சியை என்னுடைய சொந்தங்கள் தர்மபுரியிலே உங்கள் மத்தியிலே என்னுடைய 100 நாள் நடைபயணத்தின் இறுதி கட்டத்தை என்னுடைய மக்கள் மத்தியிலே இந்த மாவட்டத்திலே நடைபெற வேண்டும் என்று இந்த 100 நாள் நடைபயணம் இப்பொழுது 108 நாட்களாக வந்திருக்கிறது. காரணம், இடையிலே என்னுடைய நடைபயணத்தை அரசு தடை செய்து விட்டார்கள். ஆனாலும் பரவாயில்ல, 100க்கு விட 108 இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 108 இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாரு? நம்ம தான். அந்த வகையில் இன்று 107வது நாள் என்னுடைய நடைபயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து, மக்கள் என்று சொன்னாலே விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், பெற்றோர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், அப்படி அனைத்து மக்களையும் சந்தித்து அவர்களிடம் அவர்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு அந்தந்த பகுதியில் என்ன பிரச்சனை, அதற்கு என்ன தீர்வு என்று மக்களை திரட்டி போராட்டம் செய்து அதற்கு தீர்வை ஏற்படுத்தி வருகின்றேன். நான் செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்கள், குறிப்பாக பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, எப்படியாவது இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் ஐயா, இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் ஐயா என்றுதான் மீண்டும் மீண்டும் எனக்கு கேட்ட செய்தி அது. அந்த வார்த்தைகள் சிறு இளைஞர்களிலிருந்து முதியவர்கள், விவசாயிகளிலிருந்து படித்தவர்கள், அரசு ஊழியர்களிலிருந்து ஆசிரியர்கள், வணிகர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அத்துணை தரப்பு மக்களும் ஒன்று மட்டும்தான் சொல்கின்றார்கள், ஐயா எப்படியாவது இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்க, போதும் ஐயா, இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாடு நாசமடைந்தது போதும் என்று.